டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நியாயம், இர்ஃபானுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியால டாக்கா இருக்கு. செல்போன் பேசிட்டு கார் ஓட்டின புகார்ல டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டாரு. போக்குவரத்து விதியை மீறினதுனால டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும், அவர் கைது செய்யப்பட்ட போது கேட்ட கேள்விதான் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. போலீஸ் டிடிஎஃப் வாசனை கைது செய்த போது எனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல மறைமுகமா அவர் யாரை குறிப்பிடுறாருன்னா மற்றொரு யூடியூபரான இர்ஃபானை சொல்ற மாதிரி இருக்கு. டிடிஎஃப் வாசன் அதிக வேகத்துல வாகனத்தை ஓட்டி போக்குவரத்து விதிமுறைகளை வயலேட் பண்றதாவும், இதனால இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுறதாவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதனால அவர் பல முறை கைது செய்யப்பட்டு இருக்காரு. அது போன்ற நடவடிக்கை தான் இப்பயும் இவர் மீது பாஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு ஈக்குவலான குற்றச்சாட்டு இர்ஃபான் மீதும் இருக்கு. இர்ஃபானோட காரு விபத்துல சிக்கினது, அதுல ஒரு உயிர் பலி ஏற்பட்டது, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இதே போல இப்ப சமீபத்துல தன்னோட வைஃப் வயத்துல இருக்கிற குழந்தையோட பாலினத்தை தெரிவித்ததும் பெரிய பிரச்சனையா மாறுச்சு. ஆனா இந்த விஷயங்களுக்கெல்லாம் இர்ஃபான் மீது நடவடிக்கை பாய்ஞ்சுதானும் தெரியல, அதுக்கு என்ன காரணம்னு புரியல. இதனாலதான் டிடிஎஃப் வாசன் கேட்கிற கேள்வி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்ல இப்போ விஜய் சித்துவும் ஆட் ஆயிருக்காரு. எல்லாருக்கும் சட்டம் ஒன்றுதானே அப்படின்னு டிடிஎஃப் கேட்கிற கேள்வி நியாயமா? இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.